ஸோ லட்சங்களில் நீங்கள் பிளாக்கை ஒயிட் ஆகணும்னா மணி லாண்ட்ரிங் இப்போ கோடி கணக்கில் 100 கோடி இந்த மாதிரி பண்ணணும்னா நீங்கள் ஃபாரினில் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஃபாரினுக்கு நம்ம ஊர்லேருந்து எப்படி பணம் போகுதுங்கிறத பார்த்தோம்னா, பொருளோ இல்லை ஒரு வீடோ இல்லை லேண்டோ விற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை பாதி கேஷாவோ இல்லை பாதி செக்காவோ வாங்கினாங்கன்னா அந்த கேஷாக வாங்குற பகுதி மட்டும் பிளாக் மணியாக கன்சிடர் பண்ணப்படும். இப்போ மணி லாண்ட்ரிங்கில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று, ஸோ 5 லட்சத்தை பிளாக் மணி ஆகிறதுக்கு நீங்கள் அதுக்கு 30% டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வழியை சூஸ் பண்ணுறாங்க. குறுகிய காலத்தில் நமக்கு அட்வான்டேஜ் வர்ற மாதிரி இருந்தாலும் நாளைக்கு சின்ன ப்ராப்ளம்னு ஒன்று வந்து தான் அந்த ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக வாய்ப்புகள் இருக்கு. கருப்பு பணத்தை தடுக்கவே முடியாதா சார்? தடுக்கிறதுக்கான வழிகள் இருக்கு, பட் இட் வில் நாட் ஒர்க். நீங்க எனக்கு 10,000 அனுப்பணும்னா நீங்க அந்த லண்டன் புரோக்கர்ட்ட போயிட்டு நீங்க 10,000 பிளஸ் $50 அந்த ஃபீஸை நீங்க தந்தீங்கன்னா நான் போய் இங்க இதை யாரெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நார்மல் டே டு டே லைஃப்ல இதை நாம செய்யறோம் அப்படின்னு தெரியாமையே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஸ்னஸ் A to Zல வந்து மணி லாண்ட்ரிங்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம் அப்படின்றது நான் நினச்சேன். இப்போ மணி லாண்ட்ரிங் அப்படின்னா என்ன சார், அது எப்படி ஒர்க் ஆகுது? மணி லாண்ட்ரிங்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மணியை ஒயிட் ஆக்குறது. அதாவது பிளாக் மணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்கம் டேக்ஸுக்கு நாம் டிக்ளேர் பண்ணாத பணத்தை தான் பிளாக் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கம் டேக்ஸுக்கு இல்லை ரெகுலேட்டர்ஸ்க்கோ எந்த ஒரு பொருளையுமே இல்லை எந்த ஒரு பணத்தையுமே நாம் வந்து டிக்ளேர் பண்ணலைன்னா அது எல்லாமே கணக்கில் வராத பணம். இப்போ நார்மல் டே டு டே, அந்த நார்மல் டே டு டே டிரான்சாக்ஷன்ஸில் நிறைய பேர் தே ஆர் கீப்பிங் த பிளாக் மணி. இப்போ ஏதாவது ஒரு பொருளோ இல்லை ஒரு வீடோ இல்லை லேண்டோ விற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை விற்றுட்டு அதை பாதி கேஷாவோ இல்லை பாதி செக்காவோ வாங்கினாங்கன்னா அந்த கேஷாக வாங்குற பகுதி மட்டும் பிளாக் மணியை கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இந்த மாதிரி பிளாக் மணி எல்லாத்தையுமே ஒயிட் ஆக்குறது, அதாவது வெளியே வாங்கின கேஷை பேங்கிங் சிஸ்டம்குள்ளார கொண்டு வர்றது தான் மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளே பார்க்கலாம். இப்போ மணி லாண்ட்ரிங்கில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று லேயரிங்னு சொல்லுவாங்க, 2வது பிளேஸ்மெண்ட், 3வது இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஸ்டெப்பும் எப்படி இந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்ளிகபிள் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த 5 lakhs வாங்கியாச்சு. இப்போ அந்த 5 lakhs வாங்கிட்டு அந்த பணத்தை எப்படியாவது பேங்கிங் சிஸ்டமுக்குள்ளார நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு பேர் தான் பிளேஸ்மெண்ட். அதாவது ஒரு இடத்துலேருந்து அந்த பிளாக்லேருந்து பேங்கிங் சிஸ்டமுக்குள்ளார எடுத்துகிட்டு வரீங்க. இந்த எடுத்துகிட்டு வர்றதுக்கான வழிகள் வந்து நிறைய இருக்குது. எனக்கு இந்த மாதிரி இந்த இன்கம் வந்தது, ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கினேன், இந்த மாதிரி நிறைய ரீசன்கள் இருக்குது. அதெல்லாம் உட்காந்து சொல்லிகிட்டு இருந்தோன்னா அது நல்லா இருக்காது. ஸோ லெட்ஸ் அவாய்ட் தட். இப்போது அந்த மாதிரி லேயரிங் ஏதோ ஒரு வகையில் சிஸ்டமுக்குள்ளார எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. ஒரு 5 lakhs உங்கள் அக்கௌண்ட்டில் வர்றதை இன்கம் டேக்ஸ் பார்க்குறாங்க. சரி, ஓகே, இது ஏன்ப்பா 5 lakhs வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்பொழுது அந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ்க்கெல்லாம் டிக்ளேர் பண்ணி ஆகணும். டிக்ளரேஷன் அந்த மாதிரி பண்ணும்பொழுது வேறு ஏதாவது ரீசன், நான் வந்து இந்த வீட்டை விற்று இதை வாங்கினேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது காரணங்கள் சொல்லி அந்த ரீசனை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் தான் லேயரிங். ஆக்சுவல் ரீசன் சொல்லாமல் வேறு ஏதாவது காரணங்கள் சொல்லி அந்த பணத்தை நியாயப்படுத்துறதுக்கு பேர் தான் லேயரிங். பிளேஸ்மெண்ட்டும் லேயரிங்கும் முடிஞ்ச பிறகு 3வதாக நடக்கிறது இன்டகிரேஷன். அதாவது பிளாக் வந்து ஃபுல்லாக ஒயிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் தென் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பணத்தை எப்படி வேணாலும் வித்தின் த பேங்கிங் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நார்மல் டே டு டே லைஃப்பில் இதை நாம் செய்கிறோம் அப்படின்னு தெரியாமையே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லேண்டு பரிமாற்றம் இல்லை வீடு வாங்குறது. இப்போ நிறைய பில்டர்ஸே அந்த மாதிரி தான். சரி, ஓகே, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சொல்லி நான் ரிசர்வ் பண்ணித்தரேன், எனக்கு பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் கேஷாக தந்துருங்க, இந்த மாதிரி வாங்குறாங்க. இல்லாட்டி வேறு ஏதாவது சார்ஜஸ் மாதிரி போட்டு வாங்குறாங்க. இப்போது பிஸ்னஸ்ன்னு போனீங்கன்னா இன்றைக்கி எனக்கு 10 டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 10 டிரான்சாக்ஷனில் அந்த பிஸ்னஸில் ஒரு 3-4 தான் பில்லே போடுவாங்க. ஸோ பாக்கி இருக்கிற 7 டிரான்சாக்ஷனும் அவங்களுக்கு பிளாக் பண்ணி தான். ஸோ இந்த மாதிரி வர்ற பணங்கள், இந்த பரிமாற்றங்கள், இது எல்லாமே நிறைய பேருக்கு தெரியாமல் நடக்குது. பட் கார்பரேட்டில்
ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டுன்னு வந்துட்டிங்கன்னா அது எல்லாமே தெரிஞ்சு தான் நடக்குது. ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வராமல் பிளேஸ்மெண்ட் லேயரிங் இன்டிகிரேஷன் பண்ணி அந்த பணத்தை வந்து ஒயிட்டாக மாற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் வந்து நம்ம மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய இடங்களில் வந்து இந்த ஷெல் கம்பெனிஸுடைய ஒரு தாக்கமும் அதிகமாக இருக்குது. எப்படி இந்த ஷெல் கம்பெனிஸ் இந்த மணி லாண்ட்ரிங் ப்ராசஸை பயன்படுத்திக்கிறாங்க? இப்போது ஷெல் கம்பெனிஸ் எல்லாம் ஏன் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் மணியெல்லாம் ஒயிட் மணி ஆக்கிறதுக்கு தான். இப்போது எந்த ஒரு நிறுவனமுமே நீங்கள் தொடங்கும் பொழுது அதுக்கு உண்டான ஒரு ஃபஸ்ட்டு டெபாசிட் ஒன்று இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு டெபாசிட்டு ஒரு லெவலுக்கு மேலே தான் நீங்கள் கேஷாவோ இதுவாகவோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேண்டோட கேஸை எடுத்துப்போம். ஸோ 5 லட்ச ரூபா பிளாக்ல வாங்கியிருக்கேன். இப்போ இந்த 5 லட்சத்தை நான் வந்து அப்படியே போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணினேன்னா, ஸோ என்ன கேட்பாங்க, இதோட பேன் என்ன, உங்களோட பேன் நம்பர் என்ன, எங்கேருந்து வந்துச்சு, இந்த ரீசன்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதில் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிட்டு ஒரு 5 பேரை பார்த்து ஈச் 1 லேக் தந்துட்டு, நீங்கள்லாம் என் பிஸ்னஸில் பார்ட்னர் மாதிரி வாங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு ஷெல் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏபிசி லிமிடெட், ஏபிசி லிமிடெட் இல்லாட்டி XYZ லிமிடெட் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டை போட்டு இந்த 5 பேரையும் பார்ட்னராக வச்சு அந்த 1 லேக் அவங்க பர்சனல் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து இங்கே மூவ் பண்ணுவாங்க. இந்த ஷெல் கம்பெனிஸ்குள்ளார வந்துருச்சுன்னா, ஒன்ஸ் இட் ஹஸ் கம் இன்சைட் த சிஸ்டம், இட்ஸ் பிகம் ஒயிட். கவர்மெண்ட் பார்வையில், இன்கம் டேக்ஸ் பார்வையில் தெர் ஆர் 5 டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹூ ஆர் த ஷேர் ஹோல்டர்ஸ். சரி, 1 லேக்கு தானே, இது பார்வையிலே வராது. இது ஒயிட் ஆன பிறகு உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஷெல் கம்பெனியை மூடிட்டு இந்த காசை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து பர்சனல் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு 2000 ரூபா ஆகும். ஸோ 5 லட்சத்தை பிளாக் மணி ஆகிறதுக்கு நீங்கள் அதுக்கு 30% டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வழியை சூஸ் பண்ணுறாங்க. இந்த வகை வந்து நம்ம குறுகிய காலத்தில் நமக்கு அட்வான்டேஜ் வர்ற மாதிரி இருந்தாலும், நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு, சின்ன ப்ராப்ளம்னு ஒன்று வந்து தான் அந்த ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எந்தெந்த நாடுகளில் வந்து எளிதாக அந்த ஷெல் கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க? எல்லா நாடுகளையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இந்த பர்பஸ் என்ன பர்பஸுங்கிறத பார்க்கணும். ஸோ லட்சங்களில் நீங்கள் பிளாக்கை ஒயிட் ஆகணும்னா மணி லாண்ட்ரிங் ஒரே கண்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதே கண்ட்ரியில் நீங்கள் கம்பெனி தொடங்கிட்டு ஷெல் கம்பெனியாக ஆரம்பிச்சுட்டு பிளாக்கை ஒயிட் ஆகலாம். இப்போ கோடிக்கணக்கில் 100 கோடி இந்த மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் ஃபாரினில் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஃபாரினுக்கு நம்ம ஊர்லேருந்து எப்படி பணம் போகுதுங்கிறத பார்த்தோம்னா, ஹவாலாங்கிற ஒரு முறையில் தான் இங்கேருந்து ஃபாரினுக்கு போகுது. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து இருக்கிற பிளாக் மணி ஹவாலா மூலமாக, அதாவது அந்த பேமெண்ட் சிஸ்டத்துக்குள்ளே வராமையே ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பணம் மாற்றல் ஆகிறதுக்கு பேர் தான் ஹவாலா. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த சிவாஜி படத்தில் ரஜினி நம்ம நாட்டிலேருந்து பணத்தை எடுத்து ஃபாரினுக்கு மாற்றுவார் இல்லையா, ஹவாலா தான் அது. இப்போது இந்த மாதிரி பணத்தை ஃபாரினுக்கு மாற்றிட்டு ஃபாரினில் ஒரு ஷெல் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா மொரிஷியஸு, பனாமா இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் நிறைய ஷெல் கம்பெனிஸ் அங்கே இருக்கிறது எல்லாமே ஷெல்லு தான். ஓகே, அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸு தான். இப்போ ஃபாரினில் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த பணத்தை எல்லாத்தையுமே அங்கே மாற்றிட்டு இந்தியாவில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு அந்த ஃபாரின் கம்பெனி உள்ளார வந்தாலோ, இல்லை இந்தியாவில் இருக்க ஏதாவது ஒரு நிறுவனத்தில் அவங்க முதலீடு செய்கிறேன்னு வந்தாலோ, இல்லை ஷேர் ஹோல்டராக வந்தாலோ, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் FII ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மாதிரி ட்ரேட் பண்ணுறேன்னு வந்தாலோ, இது எல்லாமே உங்களுக்கு ஷெல் கம்பெனியை வச்சு பண்ண மணி லாண்ட்ரிங்கில் தான் வரும். இப்போ ரீசெண்ட் இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதானி இஷ்யூ. நிறைய ஷெல் கம்பெனிஸ் அவங்க பிரதர் பேரில், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர்லலாம் ஓப்பன் பண்ணி இந்தியாவுக்கு அந்த நிறுவனங்கள் மூலமாக பணம் வந்ததாக பேசிகிட்டு இருந்தாங்க. இதுவும் ஒரு வகை தான் டு லாண்டர் மணி. சார், இப்போ வந்து நம்ம மணி லாண்ட்ரிங்னா என்ன அப்படின்றத பேசணும். ஷெல் கம்பெனிஸ் எப்படி எந்தெந்த நாடுகள்ல எல்லாம் அவங்க ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்றத பேசணும். இப்போ நீங்கள் வந்து பேசும்போது பிளாக் மணி ப்ளஸ் ஹவாலா பற்றி நிறைய சொல்கிறீங்க. இந்த பிளாக் மணி ஹவாலா அப்படின்னா என்ன? இப்போ நான் சொன்ன மாதிரி, இப்போ அந்த பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்கிறதுக்கு லட்சங்களில் உங்ககிட்ட காசு இருந்தால் யூ டேக் த மணி லாண்ட்ரிங் ரூட். ஓகே, கோடிகளில் பணம் இருந்தால் ஹவாலா ரூட். இது வேறு வேறு ரூட்டு தான். வந்து சேரப்போகிற இடம் வந்து ஒரு நிறுவனமோ இல்லை ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டு தான். பட் நேரடியாக அந்த பிளாக் மணி கேஷ்லேருந்து இந்தியாவுக்குள்ளாரே வந்துச்சுன்னா இட்ஸ் அ மணி லாண்ட்ரிங்.
ஹவாலா மூலமாக வந்துச்சுன்னா இட்ஸ் ஆல்சோ மணி லாண்ட்ரிங். பட் கோடிகளில் இருக்கும் அந்த பணம். இப்போது அந்த பணத்துக்கு உண்டான பேஸை வச்சு தான் அது ஹவாலாவில் பண்ணலாமா இல்லை மணி லாண்ட்ரிங்கில் பண்ணலாமாங்கிறது யோசிப்பாங்க. இப்போ ஹவாலா ப்ராசஸில் எப்படி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பணத்தை இன்னொரு நாட்டுக்கு எப்படி அவங்க வந்து மாற்றுறாங்க, அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன, அது எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் செய்ய முடியுது? ஹவாலா ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அந்த பண பரிமாற்றம் வந்து இல்லாட்டி பண பரிவர்த்தனை பேங்கிங் சிஸ்டம் மூலமாக நடக்காது. யூஸ்வலாக இப்போ நீங்கள் லண்டனில் இருக்கீங்க, நான் இந்தியாவில் இருக்கேன். டைரெக்டாக நான் உங்களுக்கு $100 சென்ட் பண்ணணுன்னா நான் உங்களுக்கு எப்படி அனுப்புவேன்? ஒரு பேங்க்கில் போயிட்டு ஒரு ஃபார்ம் எல்லாம் எழுதி தந்து இந்த மாதிரி ஸ்டீஃபனுக்கு அனுப்புகிறேன், என் பேர் ராஜேஷ், என்னோடய பேன் கார்டு இது, இந்த $100 நான் எங்கேருந்து சம்பாரித்தேன், இது எல்லாத்தையுமே சொல்லி தான் இந்த பணத்தை நான் அனுப்புவேன். ஓகே, இப்போது நான் உங்களுக்கு $10,000 அனுப்பணும், $10,000 நான் உங்களுக்கு சென்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஹவாலாக்குன்னு தனியாக ஏஜென்சி இருப்பாங்க. ஓகே, பணம் வந்து ஃபிசிக்கலாக மூவ் ஆகாது, இல்லை டிஜிட்டலாகவும் மூவ் ஆகாது. இந்திய நாட்டில் ஒரு புரோக்கர் இருப்பாங்க, அதே மாதிரி உங்கள் நாட்டிலையும் ஒரு புரோக்கர் இருப்பாங்க. நான் வந்து இந்திய நாட்டில் இருக்க புரோக்கர்கிட்ட போயிட்டு நான் வந்து $10,000 ஸ்டீஃபனுக்கு அனுப்பணும், லண்டனில் இருக்காரு, ஆனால் பேங்கிங் சிஸ்டம்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற உடனே அந்த புரோக்கர் என்ன சொல்கிறான், சரி ஓகே $50 எனக்கு ஃபீஸு அப்படிங்கிறான். இந்த இடத்துல இந்த பணத்தை என்கிட்டேருந்து 10,000 கேஷை அவன் வாங்கி வச்சுக்கிறான். இது பிளாக் மணி. ஸோ நான் எதுலேருந்தும் விட்ரா பண்ண வேண்டிய தேவையில்லை, செக்கு கிக்கி எதுவுமே அவசியம் இல்லை. ஸோ அவர் வாங்கி வச்சுக்கிறாப்புல. வாங்கி வச்சுக்கிட்டு இங்கே லண்டனில் இருக்க புரோக்கருக்கு தகவல் அனுப்புவார், $10,000 நான் வாங்கிக்கிட்டேன், ஃபீஸையும் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி லண்டன் சைடில் இருக்க புரோக்கருக்கு சொல்லுவார். இப்போ லண்டன் சைடில் இருக்க புரோக்கர்கிட்ட நீங்கள் நேராக போய் நான் சொல்கிற பின்னையோ இல்லை பாஸ்வேர்டையோ இல்லை சிவாஜி படத்தில் வர்ற மாதிரி அந்த நோட்டை கிழிச்சு அதில் பாதியோ எடுத்துகிட்டு போய் நீங்கள் தந்தீங்கன்னா அந்த $10,000 அப்படியே உங்களுக்கு தந்துடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்டையர் திங் இட் டசன்ட் ஹேப்பன் வித்தின் த பேங்கிங் சிஸ்டம். இது எல்லாமே வங்கிகளுக்கு வெளியே நடக்கிறது. இப்போ இந்த $10,000 இங்கேருந்து அங்கே மூவ் ஆகுமா? அது மூவ் ஆகாது. ஏன்னா இங்கேருந்து லண்டனுக்கு பணம் மாறுற மாதிரி லண்டன்லேருந்து இங்கே மாறும். இப்போ அதே மாதிரி லண்டனில் இப்போ நீங்கள் எனக்கு 10,000 அனுப்பணுன்னா நீங்கள் அந்த லண்டன் புரோக்கர்கிட்ட போயிட்டு இந்தாப்பா நான் ராஜேஷ்க்கு 10,000 அனுப்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 10,000 + $50 அந்த ஃபீஸை நீங்கள் தந்தீங்கன்னா நான் போய் இங்கே அந்த கிழிஞ்சு போன ரூபா நோட்டோ ஆரஞ்சு பழத்தை உரிச்சா என்ன வரும் சொல்ல வருங்கிற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு கோடு வேட சொல்லியோ நான் அதை இங்கேருந்து வாங்கிக்கலாம். இப்போ இப்படி தான் நடக்குது இந்த சட்டத்துக்கு விரோதமான பணப்பரிமாற்றங்கள். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை. இப்போ கருப்பு பணத்தை தடுக்கவே முடியாதா சார்? தடுக்கிறதுக்கான வழிகள் இருக்குது, பட் இட் வில் நாட் ஒர்க். இப்போது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பிளாக் மணி வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு லெவலுக்கு மேலே பணக்காரங்க தான். இப்போ அந்த பணக்காரங்களுக்கான கான்டாக்ட்ஸு எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த நெட்வொர்க் வெரி பிக் நெட்வொர்க் இருக்கும். அது பாலிடிக்ஸில் இருக்கலாம், இல்லை இன்கம் டேக்ஸ் உள்ளாரியே இருக்கலாம், இல்லை ஃபைனான்ஷியல் மினிஸ்ட்ரியில் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். என்ன தான் நம்ம இவங்க பிளாக் மணி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டு போய் ஃபைண்ட் அவுட் பண்ணினாலும் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது கல்பிரிட்டோட கனெக்ஷன்ஸை வச்சு தான் இருக்குது. இஃப் இட் டசன்ட் ஹாவ் கனெக்ஷன் உடனே மாட்டிடுவாப்பில். சின்ன அமௌண்ட்டில் பண்ணுறவங்க தான் மாட்டுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்தியாவில் இது வரைக்கும் டிமானிட்டைசேஷன் அப்படின்னு ஒன்று செஞ்சுட்டு இருந்தாங்க, விச் இஸ் அட்மோஸ்ட் ஃபெயிலியர் மாடல் டு பிரிங் அவுட் பிளாக் மணி. அப்போ வேர்ல்டில் சக்ஸஸ்ஃபுல் மாடலே இல்லையா அப்படின்னு சொன்னால் தேர் ஆர் சம் மாடல்ஸ் ஹியர் அண்ட் தேர். இப்போ 1997 VDISன்னு ஒன்று வந்தது, வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்கம் ஸ்கீம். வேர் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீயா வந்து உன் பிளாக் மணி எவ்வளோ வச்சுருக்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உன் மேலே கேஸும் போட மாட்டேன், நீ அதுக்கு 30% டேக்ஸ் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் என்ன ஆச்சு, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு $780 million ஒர்த், ஆல்மோஸ்ட் $3 billion ஒர்த் ஆஃப் இந்தியன் மணி பிளாக் மணிலேருந்து வந்தது. இப்போது டிமானிட்டைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி. நேராக வந்து ஒரு மைக்கில் பேசி ஆரம்பித்து வச்சிடலாம். சஃபர் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிமானிட்டைசேஷனில் பிளாக் மணி வச்சுருக்கவங்க மட்டும் சஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வரப்போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடியே பணமெல்லாம் பேங்கிங் சிஸ்டமில் போயிடும். சஃபர் பண்ணுறவங்க பிளாக் மணி வச்சுருக்காதவங்க தான் அதிகம். வேறஸ் அந்த VDIS ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இதில் சஃபர் ஆனவங்க அந்த பிளாக் மணி வச்சுருந்தவங்க மட்டும்தான் சஃபர் ஆனாங்க. ஏன்னா அதோட வார்னிங்கோட சொன்னாங்க, கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணலன்னா நாங்களாக கண்டுபிடிச்சோன்னா நீ செத்தன்னாங்க.
விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அஃபெக்ட் ஆனது ஃபுல்லாகவே அந்த பிளாக் மணி வச்சுருந்தவங்க தான். ஒரு காமன் மேனுக்கோ தினசரி வேலை செய்கிறவங்களுக்கோ அது எந்த விதத்துலையுமே அது அஃபெக்ட் ஆகலை. வேறஸ் இந்த டிமானிட்டைசேஷன் அரவுண்ட் த வேர்ல்டு எங்கே நீங்கள் பண்ணினாலும் இட் அஃபெக்ட்ஸ் எவ்ரி ஒன் எக்ஸப்ட் த பீப்புள் ஹூ ஹாவ் பிளாக் மணி. தேங்க்யூ சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.